Wow, wow, wow. Day 3 in Thailand. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கரோன் பீச் புக்கட்டில். நாளைக்கு தான் நம்ம வந்து இந்த ஐலாண்ட் ட்ரிப் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேயே இந்த பீச்சுக்கு கிளம்பி வந்தாச்சு. பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு வந்தாச்சு. கரோன் பீச் புக்கட்டில். பீச்சுக்கு வந்துட்டு குளிக்கலைன்னா அப்படி குளிச்சுருவோம் பண்ணிக்கலாம். நல்ல பீச்சுங்க, நல்லாயிருக்கு. பயங்கரமாக சில் பண்ணலாம் போல். பெருசாக வேவ்ஸ் இல்லை, பாறை சுத்தமாக இல்லை, ஜாலியாக ஸ்விம் பண்ண முடியுது. அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைய நல்லாயிருக்கு. எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன். இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்ல. இருந்து அந்த எண்டு அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாதுங்க. ஏன்னா நேற்று ரொம்ப தூரம் நடந்தாச்சு. அந்த டெம்பிளை சுற்றி டெம்பிள், அப்புறம் அந்த பேலஸு, இப்படியே ஒரு 10-15 கிலோமீட்டர் அதுக்குள்ளேயே நடந்துருக்கு. இது பயங்கரமாக காலெல்லாம் வலிக்குது. இங்கே இருக்கு. பேக்கில் அடுத்த லொக்கேஷன் போட்டு போகிறதுக்கு நான் வழி கண்டுபிடிப்போம். இப்போ இன்னொரு பீச் வந்திருக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது, கட்டா பீச் அப்படின்னு சொல்லி. அந்த பீச்சை விட இந்த பீச் நல்லா இருக்குது. இது வந்து பீச்சும் இருக்குது, ஆப்போசிட்டில் அந்த ரெஸ்டாரண்ட்ஸு, பீச் வியூ, ரெஸ்டாரண்ட், கஃபேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்ட்டி நடக்குது. இது இன்னும் நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. நைட்டை வந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு சான்ஸ் இல்லை. நம்மளால் பகலில் மட்டும்தான் பார்க்க முடியும்.
போகிறதுக்கு கூட வழி விட மாட்டேன்றாங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே பாதி தூரம் நடந்துட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட்லாம். மணி 12 1 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. மொபைலில் டைம் பார்த்தா தான் தெரியும். 1 மணி ஆயிடுச்சுன்னா போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இன்னொரு பீச் இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஹில் வியூ பாயிண்ட். ஸோ அங்கே போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் சைடு வந்தாச்சு பாருங்கள். இதுதான் நல்ல பீச் வைப் கொடுக்குது. அங்கே வந்து இதெல்லாம் இல்லை. அந்த கரோன் பீச்சில் வந்து பீச் இருக்குது, ஆனால் இந்த கடைங்க எல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்குது, ரோட்டை விட்டு உள்ளே தள்ளி இருக்குது. இந்த பீச்சில் அப்படியே ரோட் பக்கத்துலேயே குட்டி குட்டி கடைங்க, பீச்சு நல்லா இருக்குது, ஈஸியாக அக்சஸபிளாக இருக்குது எல்லாமே.
இங்கே நம்ம பைக் பச்சை பைக் அங்கே இருக்கு. இங்கே இந்த சர்ஃபிங் ட்ரெயின் பண்ணுவாங்கள்ல அது இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற பீச் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கட்டா பீச் போனோம். அந்த கட்டா பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்டா நாய் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இது ப்ரைவேட் ஏரியாவா இல்லைன்னா இது ப்ரைவேட் ஏரியா மாதிரி தெரியல. பீச் பூல் பார் இது ப்ரைவேட் மாதிரில இருக்குது. இட்ஸ் கோயிங் ப்ரைவேட். நெக்ஸ்ட் ஓகே தேங்க்யூ. ஸோ இது வந்து ப்ரைவேட் ஏரியா போல். ப்ரைவேட் பூல் பீச் நினைக்கிறது. மயூர் கிளப். ஆஹா, உட்கார்றதுக்கு இடம் இருக்குமான்னு தெரியலையே. இது ரொம்ப ஓப்பனான பீச் மாதிரி இருக்குது. அந்த பீச்சிலையாவது நிறைய மரம் இருந்தது. நமக்கு ஒரு மரம் கிடச்சதுன்னா துண்டு போட்டு கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிடுவோம். இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ இந்த பீச்சே ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரைவேட் போல். நம்ம வந்து உள்ள ரெசார்ட்டில் வந்து ரூம்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்விம் பண்ணிவிட்டு திரும்ப ரெசார்ட்டுக்கு போயிடலாம் போல். ஆனால் இங்கே கேஷுவலாக எல்லோரும் இருக்கிற மாதிரி ஆப்ஷனே இல்லை. உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதில் இல்லை, எல்லாமே பெய்டாக இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்டா பீச்சுக்கு போகலாம். அந்த கட்டா பீச்சில் நல்லா மரநிழல் நிறையா இருந்துச்சு. துண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். துண்டை விரித்து அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 hours கழித்து இங்கேருந்து கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். பைக்கு அங்கே இருக்கு, கார் ஆடி மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே ஒரு வாரம் ட்ரிப் பிளான் போட்டு வந்தோன்னா
ஜாலியாக பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் காலையிலேருந்து மதியம் வரைய அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கான டைம் நமக்கு இல்லை, ஒரு நாள் தான் இருக்குது. ஒரு நாளில் இந்த ஏரியா மொத்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு இன்னொரு பிளான் இருக்குது, அங்கே வேறு போகணும். அந்த கட்டா பீச்சுக்கு வந்தாச்சு. பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. சாப்பிட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி நம்மளும் ஒரு செடி ஓரமாக துண்டு விரித்து உட்காந்துடலாம், செட்டில் ஆகிடலாம். அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் சாலட் இருக்குது, ப்ரெட் அண்ட் எக்கு ஏதோ வச்சுருக்கு, சாண்ட்விச் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க. நம்ம நேற்று தான் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணோம், ஆனால் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேசாமல் ஒரு சாலட்டும் ஜூஸும் வாங்கிட்டு போயிடலாம், இல்லை ஃப்ரூட்ஸும் ஜூஸும் வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போய் செட்டில் ஆகிடலாம். இவர்கிட்ட இருக்கு. Hello. Medika. How much? 40. ஒரு மாம்பழம், அன்னாசி பழம், ஃப்ரூட்டும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. அது போதும் நமக்கு, இது நிறைய சாப்பிட்டாச்சு. டோட்டல் 60 நினைக்கிறேன், 40 ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஓகே Thank you. ஓகே, தேங்க்யூ. Take fork or சாரி, you can take fork and யா ஐ வில் டேக். ஒரு குச்சும் ஒரு ஃபோர்க்கும் நல்லதாங்க. நம்ம லஞ்ச் ரெடி. இனி ஒரு உட்காரதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு இடம். எல்லா கேப்பும் ஃபில்லாக இருக்குது. மக்கள்னு ஒரு இடம் கண்டுபிடிக்கிறது. செட்டில் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். அதுதாங்க நமக்குன்னு ஒரு இடம் பிடிச்சாச்சு, உட்காந்தாச்சு. ஜாலியாக இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு லைட்டாக வெயில் கம்மியானதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நல்ல ஸ்பாட், நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கினதை சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழிச்சு இங்கேருந்து கிளம்பலாம். நல்லா டயர்டாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா நல்லாயிருக்கும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இது த வியூ. இது வந்து அந்த பீச்சோட வியூ பாயிண்ட், ஹில் வியூ. சூப்பராக இருக்குங்க.
பார்த்துக்கிட்டே நிற்கலாம் போல். அது கடல் பாருங்களேன், அலையே இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்படியே ஒரு லேக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியுதா அங்கே அந்த யார்டெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறது? அவங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு பீச் தெரியுதுல்ல, ஒரு ஐலாண்டு, குட்டி ஐலாண்டு. அந்த ஐலாண்டை ரவுண்ட் அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. இங்கே ஒரு பாதை போகுது, கீழே ஒரு வியூ இருக்குது போல். நம்மள போகலாம். வந்தது அதுக்கு தானே, போய் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. டைம் இருக்குது நமக்கு, ஒரு 2 hours. அதுக்குள்ளே நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிடலாம். இதை முடிச்சுட்டு போயிடலாம். போ இது வந்து இந்த கடல் வந்து இந்த பக்கம் ஃபேஸாக இருக்கிறது வந்து அந்தமான் சி. இது அந்தமான் இருக்குல்ல, இந்தியாவுக்கும் அந்தமானுக்கும் க்ளோஸில் உள்ள ஒரு ஐலாண்டு இது. இது தெரியுதா, ஈகிள் ஃபோட்டோகிராஃபி. காசு கொடுத்தீங்கன்னா ஈகிள் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ட்ரெயின் பண்ணி வச்சுருக்குறாங்க அழகாக. ராம்போவாமா அவர் பேர். இங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க பாருங்க. நம்மளும் எடுத்துக்கலாமா? எவ்வளோ கேட்குறாங்க இல்லையே, எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்ப்போம். நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ராம்போ என்னையே பார்க்குது, அந்த பக்கம் போஸ் கொடுக்க மாட்டேங்குது. அது கண்ணு பாருங்கள், பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. இதுதாங்க இங்கே புக்கட்டில் இருக்க ஃபேமஸ் பீச், பட்டாங் பீச். இதுக்குள்ளே தான் நம்ம அந்த பங்களா ரோடுன்னு ஒரு ரோடு. நீங்கள் பக்கத்தில் பட்டாங் பீச் என்ட்ரியில் தனி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸே நடக்குது. வேணால் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் போல. ஹாப்பனிங்காக இருக்குது, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. Y pensabas que la vida era un guión. Ya de adulto tus escenas son problemas y tienes la protagonista en plena acción.